அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபு ஷயீத் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக கூறுகிறார்கள். அல்லாஹ்வை திக்ரு செய்தவர்களாக ஒரு கூட்டத்தினர் அமர்ந்திருக்கும் போது மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றன. சகீனத் என்ற அமைதி அவர்களின் மீது இறங்குகிறது. சகீனத் என்றால் அல்லாஹ் வழங்கும் உள்ள அமைதி, மன நிம்மதி, இதயத் தெளிவு என்ற அர்த்தம். கஷ்டம், பயம், குழப்பம் உள்ள நேரங்களில் அல்லாஹ் மனிதரின் இதயத்தில் இறக்கி வைக்கும் அமைதியான நிலைதான் சகீனத். அல்லாஹ் தன்னிடத்தில் உள்ளவர்களிடம் இவர்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகிறான். இதற்கு உலமாக்கள் விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹ் மலக்குகளிடம் மனிதர்களை பற்றி பெருமை பாராட்டி கூறுவதற்கு காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கப்படும் போது உலகில் குழப்பங்களை உண்டாக்கும் இம்மனிதர்களையா படைக்கிறாய் என்று மலக்குகள் எதிர்ப்பு தெரிவித்ததற்கு நம் மீது அன்பு மிகுந்த அல்லாஹ் மலக்குகளிடம் கூறினான். திக்ரு செய்கின்ற மனிதர்களை பற்றி அந்த மலக்குகளிடம் பெருமை பாராட்டி கூறினான். மற்றொரு காரணம் என்னவென்றால், மலக்குகள் முற்றிலும் வழிபடக்கூடியவர்களாக மட்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய அமைப்பு உருவாக்கப்படவில்லை. ஆனால் மனிதன் வழிபடுதல் மற்றும் மாறு செய்தல் என்ற இருவிதமான இயல்புகளுடன் படைக்கப்பட்டுள்ளான். இதன் பொருள், அவன் முழுவதும் நல்லவனாகவும் இல்லை, முழுவதும் கெட்டவனாகவும் இல்லை. மனிதனுக்குள் அல்லாஹ்வை அறிந்து அவனை வழிபட்டு சிந்தித்து செயல்படும் திறன், நேர்வழியில் நடக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஆசை, கோபம், சோம்பல், சோதனை போன்ற பலவீனங்களும் அவனுக்குள் உள்ளன. இதனால் அவன் தவறு செய்யவும் கட்டளைகளை மீறவும் வாய்ப்பு உள்ளது. இந்த இரண்டு தன்மைகளையும் கொடுத்ததன் காரணம் மனிதனை சோதிப்பதற்காக. அவன் தன்னுடைய அறிவையும் மனசாட்சியையும் பயன்படுத்தி நல்லதை தேர்வு செய்தால் உயர்ந்த நிலையை அடைவான். மாறாக ஆசைகளுக்கு பணிந்து மாறு செய்தால் அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே மனித வாழ்க்கை என்பது வழிபாடு மற்றும் மாறு செய்தல் என்ற இரண்டுக்கிடையில் நடைபெறும் ஒரு தேர்வு பயணமாகும். மறதியும் மாறுதலும் ஏற்படுவதற்குரிய காரணங்கள் அவனை சுற்றி சூழ்ந்திருக்கின்றன.